வாட் இஸ் திஸ் லாங்குவேஜ்? கடை பாசல் மாதிரி இருக்கு அக்கா. ஆமாம். ஹோட்டல், சொந்தக்காரவங்க ஹோட்டல். சென்டினல் லாங்குவேஜ். அது சரி, அடிச்சு விடுங்க. சொந்தக்காரங்க ஹோட்டல். நம்ம சாப்பாடு வாங்குற எல்லா ஹோட்டலும் நம்ம சொந்தக்காரங்க ஹோட்டல் தான். ம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. வாங்க லட்டுமா, ஸ்வீட் லட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட வாங்க, இட்லி சாப்பிட்லாம். டெய்லி தோசையாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு நாள் இட்லி, வடை, கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாப்பிட்றீங்க போல். ஆமாம் சிஸ்டர். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹோட்டல், ஆமாம் ஹோட்டல். கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனு. அவங்க வந்து ஹோட்டல் ஆர்டர் பண்ணி அது நான் போயிட்டு உடனே வந்துட்டேன். எனக்கு இந்த தண்ணி பிடிக்கணும், கார்ப்பரேஷன் வாட்டர், அதனால் கொடுத்து விட்டாங்க. கிரகப்பிரவேசனோட சாப்பாடு தான் இது. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணது. லட்டுனா இனிதான். ஏன் ஏன் சுஜாமா ஹோட்டலான்னு ஷாக்கிங் கொடுக்குறீங்க? நான் கூட சமைச்சிறாங்கன்னு நினச்சேன். அப்படியா? லட்டுமா வணக்கம் குறைக்கோட சொல்கிறாங்க. லட்டு ஓகே, என்ஜாய். சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி என்ன டியூஸ்டே தானே, சாப்பிட்ருப்பீங்களே. வியாழக்கிழமைன்னா பாபா விரதம். நம்ம வீட்டு இட்லின்னா 3 நல்லா சாப்பிட்லாம். அது 2க்கு மேலே சாப்பிட முடியல. பார்க்கவே எம்மியாக இருக்கா? ஆமாம், சாம்பார். இது வந்து வேணத்தாழ்மன் வேற பிடிச்சிருக்கு. பாருங்க, என் பிள்ளை பாதி சாப்பிட்டு வச்சுட்டு போயிருக்க. ஊட்டி விட்டா கடை இட்லின்னா நான் 7 இட்லி சாப்பிடுவேன். எப்பா ஹோட்டல்காரனுக்கு நல்ல வருமானம் போல்.